வீண் பேசிக்கிட்டு பைக்கோ காரோ ஓட்டவே கூடாது. நாம செய்யற சின்ன தப்பு நமக்கு மட்டும் இல்ல, மத்தவங்களுக்கும் பெரிய பிரச்சனையா ஆயிடாதா குட்டி? கவனமா இருக்கணும் தானே குட்டி? நான் ஸ்லோவா தான் வந்தேன். அது டர்னிங்ல கவனிக்காம போய் மோதி. உனக்கு ப்ரமோஷன் வந்த நேரத்துல இப்படி ஆயிடுச்சேடா. அதான் பவி, எனக்கும் பயமா இருக்கு. நாளைக்கு மும்பை வேற போகணுமா? ஹாஸ்பிட்டல் ஆக்சிடென்ட்னு சொல்லி போலீஸ்ல வேற இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. போலீஸா? லெஃப்ட்ல போ. சரிங்க மேடம். யோ போய் விசாரியா. மேடம் சார், ஆக்சிடென்ட் கேஸ் வந்திருக்குன்னு ஸ்டேஷனுக்கு போன் வந்துருச்சு. அவங்க எங்க இருக்காங்க? அதோ அங்க இருக்காங்க. வாங்க சார். சார், நான் R2 ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர். நீங்க தான் ஆக்சிடென்ட் பண்ணதா? ஏன் சார் அமைதியா இருக்கீங்க? சார் கேட்டுட்டு இருக்கார்ல, பதில் சொல்லுங்க. ரேஷ் டிரைவ் பண்ணிட்டு வந்து இடிச்சிங்களா? ஐயோ இல்ல சார், நான் மெல்லமா தான் வந்தேன். அந்த நேரத்துல சடனா அவர் ரோடு கிராஸ் பண்ணதால இந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். ஆக்சிடென்ட் பண்ற எல்லாரும் இப்படிதான் சார் சொல்றீங்க. ஐயோ, யார் மேல தப்பு இருக்குன்னு ஆக்சிடென்ட் ஆனவர் எழுந்து வந்து சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரியும். சரி, ஆக்சிடென்ட் ஆனவர் எப்படி இருக்காரு? டாக்டர் என்ன சொன்னாரு? அவரோட உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையா சார்? சின்ன காயம்தானா? டாக்டர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர்கிட்ட கம்ப்ளீட் டீடைல்ஸ் வாங்கிக்கோங்க. சார் லைசன்ஸ் கொடுங்க. இந்தாங்க சார். இன்சூரன்ஸ் எல்லாம் லைவ்ல இருக்கா? பக்கவா இருக்கு சார். அதெல்லாம் அவர் கண்ணு முழிச்சதும் அவர்கிட்ட நாங்க என்கொயரி பண்ணணும். அது வரைக்கும் நீங்க எங்கேயும் போகக்கூடாது. ஒருவேளை அவர் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டி வரும். சார், அரெஸ்டா? அரெஸ்டா? சார் போச்சுமா, என் கெரியர் போச்சு. நான் ஆக்சிடென்ட் பண்ண கோவத்துல என் மேல அவர் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ண போதுமா? அப்படிலாம் ஒண்ணும் நடக்காது குட்டி. இத பாரு, நீ தெரியாம பண்ண ஒரு ஆக்சிடென்ட்டுக்கு எப்படி அவன் உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் சொல்லு? நீ பயப்படாத. நீ தைரியமா இரு. தைரியமா இரு. போலீஸ் இப்படிதான் பேசுவாங்க சந்தோஷ். அவர் கண்ணு முழிச்சதும் நாம போய் பேசுவோம். கண்டிப்பா புரிஞ்சுப்பாரு. இல்ல பவி, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் என்னோட கெரியருக்கு ஒரு growth கிடைச்சிருக்கு. அத நானே கெடுத்துக்கிட்டேனோன்னு பயமா இருக்கு. உன்னோட எதிர்காலத்துக்கு இது வரைக்கும் எதுவும் நடக்கல, இனிமேலும் நடக்காதுன்னு நம்புவோம். டாக்டர் வெளியே வந்ததும் அவர்கிட்ட நம்ம போய் பேசுவோம் சந்தோஷ். ஆமாண்டா குட்டி, கவலைப்படாத. டாக்டர், அவருக்கு இப்ப எப்படி இருக்கு? நத்திங் டு வரி, நல்லா இருக்காரு. சாமி, கீழே விழுந்ததுல லைட்டா தலையில அடிபட்டு இருக்கு. அதான் மயங்கி விழுந்துட்டாரு. ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்தாச்சு. ஹாஸ்பிட்டல்ல ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓ, தேங்க்யூ டாக்டர். நாங்க போய் பார்க்கலாமா கொஞ்சம்? தாராளமா போய் பாருங்க. தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ டாக்டர். வாங்க. வா வா பவி.
நீங்க படுத்துங்க. ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி பிரதர். நான் வேணும்னே இதை பண்ணல. ஒரு நிமிஷம். ஐயோ மேனேஜர். ஹலோ சார். எஸ் சார். சந்தோஷ், உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட்ஸ் பிளாக் பண்ணணும். உங்கள் கூட யார் வராங்க? ஒய்ஃப் தானே வராங்க? ஆமாம் சார். உங்கள் 2 பேரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே சார். யாரு? மேனேஜர். சார் நீங்கள் 2 பேரும் ஸ்டே பண்ணுறதுக்கு கெஸ்ட் ஹவுஸ் மாத்தோங்கால இருக்கு. அங்கேருந்து ஆஃபீஸ் கொஞ்சம் தூரம் தான், பட் பிக்கப் ட்ராப் பண்ணுறதுக்கு தனியாக வெஹிக்கிள் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஆஃபீஸ் சைட்லேருந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பக்காவாக பண்ணியாச்சு. நீங்கள் உங்கள் சைட்லேருந்து எல்லாத்தையும் கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு மார்னிங் நான் மொபைல் இருப்பேன் சார். ஓகே சந்தோஷ், ஹாப்பி ஜேர்னி. ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ சார். பை. பிரதர், நீங்க படுத்துக்கங்க. பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டாரு. நீங்க எதுவும் ஒரி பண்ணிக்காதீங்க, நாங்களாம் இருக்கோம். ஓகே, சரியா? ரெஸ்ட் எடுங்க. சார், இப்போ உங்க உடம்பு எப்படி இருக்கு? பெருசா எதுவும் அடிபட்டிருக்கா? நல்லா இருக்கேன் சார். சின்ன அடிதான், மற்றபடி எந்த ப்ராப்ளமும் இல்லை சார். ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு? இவரு காரை வேகமா ஓட்டிட்டு வந்து இடிச்சாரா? இல்லை சார், அவர் மேலே எந்த தப்பும் இல்லை சார். அவர் ஸ்லோவாக தான் வந்தார். நான் தான் கார் வர்றதை பார்க்காம ரோடை கிராஸ் பண்ணேன். அதனால தான் சார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சார், பயப்படாம நடந்த உண்மையை சொல்லுங்க. இவங்க ஏதாவது த்ரெட்டிங் பண்றாங்களா? சார், நீங்க எல்லாம் கொஞ்சம் வெளியே இருங்க. நான் அவர்கிட்ட தனியா என்கொயரி பண்ணணும். சார் சொல்றாருல, கொஞ்சம் வெளில போங்க. போங்கம்மா வெளில. நில்லுங்க. சார், அவங்கள ஏன் சார் வெளியே போக சொல்றீங்க? நான் தான் சொல்றேன்ல சார், ஆக்சிடென்ட் ஆனது என்னால தான் சார். அவர் மேல எந்த தப்பும் இல்லை சார். இந்த சின்ன பிரச்சனைய கேஸ் கொடுத்து நான் பெருசாக்க விரும்பல சார். சீரியஸா தான் சொல்றீங்களா? எதிர்பாராம நடந்த விபத்து சார். அவர் என்னை இடிச்சிட்டு அப்படியே ரோட்ல போட்டுட்டு ஓடலையே சார். உடனே எதை பத்தியும் கவலைப்படாம தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கான எல்லா ட்ரீட்மெண்ட்டையும் அவர் சொந்த ஏற்பாட்டுல பண்ணியிருக்காரு சார். அவர் நடந்துகிட்ட விதத்திலேயே தெரியலையா சார் அவர் கேரக்டர் எப்படின்னு? அப்படிப்பட்டவர் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அவரை கஷ்டப்படுத்த விரும்பல சார். தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க சார், ப்ளீஸ் சார். சரி, வாங்க போலாம். சரிங்க. அம்மா. பிரதர்,
நீங்க எப்படி சொல்லுவீங்கன்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ரொம்ப தேங்க்யூ பிரதர். இதுல என்ன பிரதர் இருக்கு? நீங்க என்ன வேணும்னா செஞ்சீங்க, தெரியாம நடந்தது தானே, விடுங்க. இல்ல பிரதர், நான் ரொம்ப பயந்து போயிருந்தேன். நீங்க ஒரு வார்த்தை மாத்தி சொல்லியிருந்தீங்கன்னா போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ணி என் மேல கேஸ் போடுறதுக்கு ரெடியா இருந்தாங்க. தேங்க் காட் நீங்க அப்படி எதுவுமே சொல்லல. எனக்கு தெரியும் பிரதர், போலீஸ்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னு. அவங்களுக்கு நம்மளோட சிச்சுவேஷன் தெரியாது பிரதர். அவங்களுக்கு இதுவும் ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தானே. நீங்க ஃபோன் பேசும்போது நான் கவனிச்சேன், நீங்க மும்பை போறத பத்தி பேசிட்டு இருந்தீங்க. இந்த நேரத்துல போலீஸ் விசாரணைன்னு போனா உங்க வேலையை பாதிக்கும் தான் போலீஸ் கிட்ட அப்படி சொன்னேன். ஆமா பிரதர், ஆபீஸ் ஒர்க்கா மும்பை வர போறேன். ரொம்ப நாளா காத்துக்கிட்டு இருந்து இப்பதான் வாய்ப்பு வந்திருக்கு. இந்த ஆக்சிடென்ட் ஆனதும் எல்லாமே போச்சுன்னு நினைச்சேன். ஆக்சிடென்ட் ஆனதும் என்ன அப்படியே போட்டுட்டு போகாம ஹாஸ்பிட்டல்ல வந்து சேர்த்திருக்கீங்க. அந்த நல்ல மனசுக்கு உங்களுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் பிரதர். மறந்துட்டேன், நான் எங்களை இன்ட்ரோ பண்ணிக்கவே இல்லை. இது என்னோட அம்மா லக்ஷ்மி, அது என்னோட wife, வணக்கம்ப்பா. பவித்ரா. வணக்கங்க. உங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப பெரிய மனசு தம்பி. இந்த மாதிரி அடிபட்ட நிலைமையில யாரா இருந்தாலும் இடிச்சவங்க மேல கோவம் தான் வரும். ஆனா நீங்க கோவம் இல்லாம கருணையோட நடந்துக்கிட்டீங்க. இந்த சின்ன வயசுல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பக்குவம் இருக்கு. உங்களுக்கு நான் எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல தம்பி. ஐயோ அம்மா, நீங்க வயசுல சின்ன பையனா இருந்தாலும் குணத்துல நீங்க ரொம்ப பெரிய மனுஷன். ஆமாங்க, நீங்க பண்ண உதவிக்கு எங்க குடும்பமே உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். ஐயோ சிஸ்டர், நீங்க என்ன சிஸ்டர் பெரிய வார்த்தைலாம் பேசிக்கிட்டு, விடுங்க சிஸ்டர். இல்ல தம்பி, பவி சொன்னது 100க்கு 100 உண்மை. எனக்கு எல்லாமே என்னோட குட்டி தான். என் குட்டியோட வாழ்க்கையில முக்கியமான ஒரு கட்டத்துல நீங்க அவனுக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. உங்களோட ஒரு வார்த்தை அவனோட வாழ்க்கைக்கு ஒரு பெரிய வளர்ச்சிக்கு உதவி பண்ணிருக்கு. இந்த உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். நான் கண்டிப்பா உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன் தம்பி. ஐயோ அம்மா, என்னம்மா நன்றி கடன் அது இதுன்னு? நீங்க என் அம்மா மாதிரிமா. நீங்க போய் என்கிட்ட ஒன்னு தெரியுமாமா, உங்களை பார்த்த உடனே எனக்கு என் அம்மா ஞாபகம் வந்துருச்சு. நான் உங்களை அம்மானு கூப்பிடலாமாமா? என்ன தம்பி இப்படி எல்லாம் கேக்குற? என் குட்டியை காப்பாத்துன நீ என் வயித்துல பிறக்காத ஒரு புள்ள மாதிரி தானே. நீ தாராளமா என்ன அம்மானே கூப்பிடலாம். ம், சரிங்கம்மா. உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. அரவிந்த்மா. அரவிந்த், நல்ல பேரு. இப்போ எப்படி இருக்கு சார்? இப்ப பரவாயில்ல சிஸ்டர், தலைதான் கொஞ்சம் பாரமா இருக்கு. நான் எப்ப கிளம்பலாம் சிஸ்டர்? டாக்டர் வந்து பார்த்துட்டு எப்போ டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. இந்த மாத்திரைய சாப்பிடுறதுக்கு முன்னாடி போடணும். இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் போட சொல்லுங்க. சிஸ்டர், சாப்பிடுறதுக்கு என்ன கொடுக்கலாம்? எதுவும் ஹெவியாலாம் வேண்டாம். பாலும் பிரெட்டும் கொடுங்க. ஹாஸ்பிடலுக்குள்ளேயே கேண்டீனும் இருக்கு, அங்க போனா வாங்கிக்கலாம். ம், கேண்டீன்ல எல்லாமே கிடைக்கும். ம். தம்பி, இந்த மாத்திரையை கொடுக்கறேன், போடுறியா? சரிங்கம்மா. பவி, இத புடி. கொடுங்க அத்தை. அதுல ஒண்ணு பிரிச்சு கொடு.
தண்ணி குடுப்பா. பாத்து பத்திரம், தலகாணி சப்போட்டாவே. பரவாயில்ல, கை எப்படியே வச்சுக்கோங்க. இந்த தம்பி பாத்து. பண்ணு. இன்னும் கொஞ்சம் தண்ணி குடிக்கிறியா? குட்டி, நீ போய் பாலும் பிரெட்டும் வாங்கிட்டு வா. ஒரு நிமிஷம் ப்ரோ. சாரி பிரதர், உங்களை ரொம்ப கஷ்டப்படுறேன். இதுல என்ன பிரதர் இருக்கு? இது என்ன கஷ்டம்? நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா, நான் போய் வாங்கிட்டு வரேன். பவி வரேன். அத்தை இந்தாங்க. இருப்பா, நான் கொஞ்சம் தலகாணியை தூக்கி வைக்கிறேன். சாஞ்சி உட்காரியா? சாஞ்சி உட்காரு. நல்ல ரிலாக்ஸ்டா காலை வை. வேண்டாமா. என்னம்மா நீங்க போய் என் காலை பிடிச்சுக்கிட்டு? என்னப்பா இது? நீ என்னோட பிள்ளையா இருந்தா நான் இதெல்லாம் பண்ண மாட்டேனா? கூச்சப்படாம இரு. ரிலாக்ஸ் பண்ணு. காலை நல்லா நீட்டு. சரியாயிடும், கவலைப்படாத. என்ன போதுமா? இல்ல, இன்னும் கொஞ்சம். போதும், கொஞ்சம். இது மட்டும். வேணாமா? இல்ல, கொஞ்சம் கொஞ்சம். பால் குடிக்கிறியா? அப்படியே குடி. போதுமா? மாத்திரை கொடுக்கணுமே. சாப்பாட்டுக்கு அப்புறம். எல்லா கெட்டதுலயும் ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு அன்பான ஃபேமிலி கிடைக்காதான் இந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்னு நினைக்கிறாமா? அரவிந்த், உன்னோட வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லிட்டியாப்பா? உன்னோட அம்மா புள்ளைய காணும்னு சொல்லி தவிக்க போறாங்க. போன் பண்ணி பேசுனியா? பேசலையா? போன் எங்கப்பா? அந்த பேகுக்குள்ள இருக்குமா? நான் எடுத்துட்டு வரேன். என்ன அரவிந்த், பட்டு வேஷ்டி சட்டை அதுக்கப்புறம் நிறைய பத்திரிக்கை எல்லாம் பேக்ல வச்சிருக்க? ஆமாமா, அது என் கல்யாண பத்திரிக்கை தான். இன்னும் 2 நாள்ல எனக்கு மதுரையில கல்யாணமா. கல்யாணமா? கல்யாணமா? 2 நாள்ல கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கல்யாண மாப்பிள்ள இப்படி தனியா வெளியில வரலாமா தம்பி? அதுவும் கல்யாணத்தை மதுரையில வச்சுக்கிட்டு சென்னையில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டி இருந்தது, அதுக்காக தான் நான் வந்தேன். எல்லாம் முடிச்சுட்டு ஊருக்கு கிளம்பலான்னு இருந்தப்பதான் இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. பிரதர், இந்த நேரம் பார்த்து கல்யாண மாப்பிள்ளைக்கு அடிபட்டு இருக்கிறது தெரிஞ்சா ஏதாவது அபசகுணம்னு நினைக்க போறாங்க பிரதர். அப்படியெல்லாம் யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க.
தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே எப்படியெல்லாம் நடக்குதுன்னு அந்த பொண்ணை தான் ஏதாவது தப்பா பேசுவாங்க. ஆனா தனியா வந்தது தப்புங்க. தப்புதான் சிஸ்டர். என்ன பண்ண சொல்றீங்க? என் கல்யாண வேலையை பார்க்கறதுக்கு நான் ஒருத்தன் தான் இருக்கேன். வருத்தப்படாதப்பா. இனிமே எதுவா இருந்தாலும் சொல்லு. நானே உனக்கு துணையா இருந்து எல்லாமே செஞ்சு தரேன்.